ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் தோரன் எப்படி நம்ம வீட்டில் சுவையாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு இதில் கடுகு சேர்க்க போகிறோம். ஆயில் சூடாகாமல் கடுகு போடாதீங்க. எப்போவுமே ஆயில் நல்ல சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கை உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். லேசாக கலர் மாறி வரட்டும். நல்லா செவந்துருச்சு. இப்போ 10 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டிருக்கேன். மிளகா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் ஒரு 20 சின்ன உள்ளி அதை ரெண்டாக நறுக்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையும் போட்டிருக்கேன். நல்லா வதங்கி வரணும். சின்ன உள்ளி நல்லா வதங்கணும். மேரினேட் பண்ணி 20 மினிட் ஆயிடுச்சு. இப்போ இதை குக்கரில் வேக வச்சிடலாம். 6 விசிலுக்கு 3 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் அடுத்த 3 விசில் லோ ஃப்ளேம்லேயும் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன். பாக்கி உள்ள தண்ணி சிக்கன்லேயே இருக்கும். அதனால் 1/2 கப் போட்டால் போதும். வேக வைக்கலாம். அந்த நேரத்துக்கு இங்கே சின்ன உள்ளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 கப்பு திருவன தேங்காய் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10 மிளகு சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். நம்ம சிக்கன் அவிய வைக்கும்போதும் அதுலேயும் 1 டீஸ்பூன் சேர்த்துடணும். இதுலேயும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வறுபட்டு வரணும். சிக்கன் 6 விசில் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவில் இதை சேர்த்துடலாம். சிக்கனை உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த சிக்கனை நல்லா உடச்சி விடணும். நீங்கள் உடச்சி விடும்போதே நம்ம சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு.
அதனால் அதில் உள்ள போன் பீசஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்துடலாம். உடைக்க உடைக்க போன் பீசஸ் தனியாகவே வந்துடும். இப்போ மறுபடியும் நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மொத்தமே இந்த டிஷ்ஷுக்கு 3 டீஸ்பூன் மிளகுத்தூள் நம்ம சேர்த்துருக்கோம். மிளகுத்தூள் தான் இந்த டிஷ்ஷுக்கு சூப்பரான டேஸ்ட் கொண்டு வரும். அதனால் மிளகுத்தூள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போமே பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் போன்ஸு. இப்போ அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். வேக வச்சதுனால போன் அப்படியே இளவி வந்துடும். சிக்கன் தோரனால தான் நான் அப்படி போனை வெளியில் எடுத்துருவேன் மோஸ்ட்லி. பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிரும். இந்த மாதிரி போனை வெளியில் எடுத்துருங்க. மேக்ஸிமம் எல்லாம் வந்துடும். அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது போன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சூப்பராக உதிரி உதிரியாக கிடைக்கும். தான் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தோரம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். இந்த சிக்கன் தோரன் ரசம் சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.